10ஆம் வகுப்பு இயல் 1 இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னா, இரண்டு கூட்டல் உற கூட்டல் மொழிதல் இரட்டுற மொழிதல். அதாவது இரண்டு பொருள்பட பாடுவது தான் இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லிட்டும் அழைப்பாங்க. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நூல்வெளி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இரட்டுற மொழிதல் பாடலானது தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது புலவர் பலர் பாடப்பட்ட அந்த பாடல்களினுடைய தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடலானது தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி கழக பதிப்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்குது. இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா தமிழழகனார். சந்த கவிமணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படக்கூடிய தமிழழகனாரினுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றவராக இருந்தார். இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களையும் படித்திருக்கிறார். நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. அதாவது தமிழ் மொழியை எதனோடெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, விண் கூட, முகில்னா என்னது மேகம், மேகத்து கூட, உடுக்கல் அப்படின்னா விண்மீன்கள், விண்மீன்களோடும், கதிரவனோடும், கதிரவன்னா சூரியன், கடலோடும் இணைத்து பேசப்படக்கூடிய மொழி தான் நமது தமிழ் மொழி. இவற்றுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இப்போ கடல், விண்மீன், முகில், கதிரவன், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் இதனோடையெல்லாம் இணைத்து போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலமாக அறிகையில் அதனுடைய பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. நம்ம இந்த பகுதியில் எதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழியை கடலோடு ஒப்பிட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆழிக்கு இணை. ஆழி அப்படின்னா என்னென்னா கடல். தமிழ் மொழி எதற்கு இணையானது? கடலுக்கு இணையானது. எப்படி அப்படிங்கிறத இந்த இரட்டுற மொழிதல் பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. நம்ம இந்த பாடலில் தமிழ் மொழியையும் கடலையும் ஒப்பிட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலில் வரக்கூடிய சில வரிகளினுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடலை முழுவதுமாக புரிஞ்சுக்கிறது மிகவும் எளிமையானதாக இருக்கும். வாங்க அந்த சொற்களை பார்க்கலாம். முத்தமிழ். 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். இப்போ தமிழ் மொழிக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இருக்கிறதுனால பொருந்தும். அதே மாதிரி கடலுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, முத்து கூட்டல் அமிழ், அதாவது முத்து அமிழ்தம் கடலில் இருப்பதால் இது கடலுக்கும் பொருந்தும். அடுத்தது முச்சங்கம். முச்சங்கம் இது எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டல் சங்கம் முச்சங்கம். இப்போ தமிழ் மொழிக்கு இது எப்படி சரியாக வரும் அப்படின்னா, முதல் இடை கடை என 3 சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்தாங்க, அதனால் முச்சங்கங்கள். அடுத்து கடலுக்கு எப்படி வரும் அப்படின்னா, 3 கூட்டல் சங்கு, 3 வகையான சங்குகள் கடலில் இருப்பதால் முச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வருது. அடுத்து மெத்த வணிகளன். இது எப்படி தமிழ் மொழிக்கு பொருந்தும் அப்படின்னா, இதை நம்ம பிரிக்கும்போது மெத்த கூட்டல் அணிகலன் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அதாவது இப்போ 50 சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 50 தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாக நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அடுத்தது கடலுக்கு எப்படி இது சரியாக வரும் அப்படின்னா, மெத்த வணிகலன். மெத்த அப்படின்னா மிகுதியான, வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல்கள் இருக்கிறதுனால கடலுக்கு பொருந்தும். அடுத்தது சங்கத்தவர் காக்க. இப்போ சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது தமிழுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, சங்க பலகையில் இருந்த புலவர்கள் தமிழை காத்தாங்க, அதனால இது தமிழுக்கு பொருந்தும். அடுத்தது
இது எப்படி கடலுக்கு பொருந்தும் அப்படின்னா, நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கிறதுனால இதுக்கு சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது பொருந்தும். இந்த பாடலானது தமிழ் மொழிக்கு எப்படி பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா, தமிழ் மொழியானது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாய் வளர்ந்தது. முச்சங்கம் கண்டதால். முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் தமிழ் மொழியானது வளர்க்கப்பட்டது. மெத்த வணிகளமும் மேவலால். மெத்த அணிகளமும் அப்படின்னா, தமிழ் மொழியானது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி என்ற அணிகலன்களை மேவலால் அப்படின்னா பொருத்தி நித்தம் அணை கிடந்தே நாளும் அணிந்திருப்பதால் சங்கத்தவர் காக்க. சங்க புலவர்கள் தமிழ் மொழியை காத்ததுனால ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இப்போ கடலும் தமிழும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கடலுக்கு இது எப்படி பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்தமிழ் துய்ப்பதால். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. முச்சங்கம் கண்டதால். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம். கடலின் மேலே மிகுதியான கப்பல்கள் நாளும் செல்வதால் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. தன் அலையினால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தமிழ் கடல் இரண்டினையும் ஒன்று சேர பாடியுள்ளார். இரண்டினுக்கும் உள்ள குணங்களையும் செயல்களையும் ஒருமைப்படுத்தியுள்ளார். பாடல் வரிகளையும் அவை தமிழுக்கும் கடலுக்கும் எவ்வாறு பொதுவாக பொருந்துகின்றன என்பதையும் காண்போம். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ். முத்து கூட்டல் அமிழ். முத்து அமிழ்தம் கடலில் இருப்பதால். முச்சங்கம் முதல் இடை கடை என 3 சங்கங்கள். 3 கூட்டல் சங்கு 3 வகையான சங்குகள். மெத்த வணிகலன். மெத்த கூட்டல் அணிகலன் 5 காப்பியங்கள் என்னும் அணிகலன்கள். மெத்த வணிகலன் வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க. சங்க பலகையிலிருந்து புலவர்கள் தமிழை காத்தல். கடல் நீரின் அலையிலிருந்து சங்குகளை காத்தல். சொல்லும் பொருளும். துய்ப்பது கற்பது தருவது. மேவலால் பொருந்துதல் பெறுதல். முச்சங்கம் 3 கூட்டல் சங்கம் முதல் இடை கடை சங்கங்கள். முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் இயல் இசை நாடகம். இலக்கண குறிப்பு. முத்தமிழ் பண்புத்தொகை. முச்சங்கம் பண்புத்தொகை. சங்கத்தவர் வினையால் அணையும் பெயர். காக்க வியங்கோள் வினைமுற்று.